சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரன நாட்டிலும் பெண்களுடன் நீ சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வரும் சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரன நாட்டிலும் பெண்களுடன் தருவதில்லையோ காதல் காவல்து கேளாமல் தருவதில்லையா சொல்லென்று சொல்லாமல் சொல்வதில்லையா இல்லென்று கூறாமல் நிற்கவில்லையா பார்த்த உருவமா. யாரும் தெரியல, குலுக்குச்சிட்டு வேணா உட்காந்து போட்டு பாப்போமா? இல்ல அடையாளம் சொல்லுங்க. அடையாளம்னா நீங்க எதுவும் சொல்லணும், நானா சொல்ல முடியும்? இல்லங்க, உங்க ஆளுக்கு எங்க ஆளுக்குள்ள அடையாளம் சொல்லுங்க. உங்க ஆளுக்கு எங்க என் தங்கச்சியா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒரு மச்சம் இருக்கும். இன்னொரு விஷயம், இந்த இடத்துல அதுக்குன்னு நான் பாவாடை தூக்கிட்டு பாட பார்க்க முடியாது. அப்புறம் நான் ஒத்துக்க முடியாது. எருமாப்ல என் தங்கச்சி பிளாட் சொல்ல மாதிரி ஈ முக்கியம். ஈ முக்கியம். பிளாப்பழத்துக்குள்ள இருந்து எடுத்தாதான் ஈ முக்கியம். ஆமா, பிளாப்பழத்தை உள்ள இருக்கிற சொல்ல மாதிரி சொல்ல மாதிரி. சரி, உங்க ஆளு ஓன் தங்கச்சி மாப்பிள்ள பண்ணு மாதிரி. எத்தனை ரூபா? 5 ரூபா பண்ணு. அப்படியா? டிஷர்ட்டை பேக்கரியில் போடுவாங்க. ஆமா, உப்பி இருக்கணும். ஆமா. பிளாக் சொல்லினா என் தங்கச்சி, சரி. பண்ணுன்னா ஓன் தங்கச்சி. அப்போ எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? பண்ணை வச்சு மணக்கவலை எனக்கு என்ன மணக்கவலை, நமக்கு மணக்கவலை நம் தாய் தினம் தினம் நம் சாலை. நமக்கு மணக்கவலை நம் தாய் தினம் தினம் நம் காலை. மணக்கவலை தினம் தினம் நம் காலை. அல்லலை ஓட்டுவார் வல்லமை காட்டுவார், அல்லலை நோக்குவாள் வல்லமை காட்டுவாள், அல்லலை ஓட்டுவாள் வல்லமை காட்டுவாள், புலி காட்டுவல்ல அமுதினை ஊட்டுவாள், அல்லலை ஓட்டுவாள் வல்லமை காட்டுவாள், புலி காட்டுவல்ல அமுதினை ஊட்டுவாள், தொல்புவி நமக்கொரு தொழிலாய் ஆக்குவாள்.
தாரத குறிப்படி வேடுவனா ஒரு மாதிரி நாமம் தொட்டும் ஆலோலம் சோ என்ற ஓசை மாதிரி ஓசை காணவில்லை. இங்கு வேடனாக எடுத்துக்கொண்டிருக்கும் அருமை சகோதரர் ஜி.வி. செங்குட்டுவன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி சிறப்பிக்கப்படுகிறது. பொன்னாடை நூற்று பெருமை சேர்த்த ஊர் பெரியோர்களுக்கும் விழா குழுவினருக்கும் இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அன்பு அண்ணார் அதவத்தூரை சேர்ந்த ஆர்கே வேலாயுதம் அண்ணார் அவர்களுக்கும் என சர்வம் நான் சார்ந்த அவருடைய கலை குழுமத்தார் சர்வம் நன்றி கலந்த வணக்கம். சிந்து நதியின் இசை நிலவினில் முத்துக்குமாரன் தவிர நீங்க ஒரு ஆள் தான் அதுக்கு இருக்குது. பெட்டி முத்துக்குமாரன் ரெண்டரை அஞ்சரை சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரன நாட்டிலும் பெண்களுடன் சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வரும். சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரன நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வரும். சிந்தி நதியின் இசை நிலவினிலே சேரலும் நாட்டிலும் பெண்களுடனே சேரலும் நாட்டிலும் பெண்களுடனே தெரியல அருமையான குரல் வள்ளியோட குரலை வைத்து வள்ளி வர்ணித்தால் எப்படி வர்ணிக்கலாம்? அண்ணன் ஒரு பாட்டு பாட சொல்லியிருந்தாங்களா? நான் அந்த ஞாபகம் எல்லாம் முடியாண்டு பம்பவள்ளி சரசவள்ளி அம்பூருக்கு நமரதவள்ளி ஆரவள்ளி சூரவள்ளி நீலவள்ளி கற்பவள்ளி சோலைவள்ளி மரதவள்ளி சண்முகவள்ளி ஆனந்தவள்ளி கற்பூரவள்ளி முருகவள்ளி மாணிக்கவள்ளி மரகதவள்ளி வேடூர்வள்ளி கோமேதவள்ளி புஷ்பராகவள்ளி சினேகவள்ளி வஜ்ரவள்ளி
நேற்று 96வது வள்ளி சுகுணாக்கா. இப்படி எத்தனை வள்ளி இருந்தாலும் என்றுமே இளவன்றாத இனிய வள்ளி எனக்காகவே காத்திருக்கின்றாள். அழகி யாருனங்கு இன்னும் ஒரு 4 வள்ளியை சொன்னா 100% போட்டுனா அதுக்கப்புறம் ரிட்டையர்டு. வாடைதாவணியில் பார்த்த உருவமாயுது பூவாடை வீசி வர பூத்த பருவமா பாவாடைதாவணியில் பார்த்த உருவமாயுது பூவாடை வீசி வர பூத்த பருவமா பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ பனி போல நாணமதை மூடியதேனோ பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா பார்த்த உருவமா தத்தி தத்தி நடப்பதற்கே சொல்ல வேண்டுமா நீ முத்து முத்தாய் இருப்பதற்கே இன்னும் வேண்டுமா தமிழே முக்கணியே போக வந்தமே எப்பொழுதும் எப்பொழுதும் எனது எண்ணமே பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா மறைந்து விட்டாலும் நான் மறுபடியும் பிறந்து வந்து மாலை சூடுவேன் பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயுது பூவாடை வீசி வர மூத்த பருவமா பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா பார்த்தோரு பரவசமாக்கிடும். அழகென்றாலும் அழகு அநியாய அழகு. இப்படிப்பட்ட ஒரு பேரழியை இதுவரை யாரும் பார்த்திருக்க முடியாது. கலைஞர்களெல்லாம் 5000 10,000 என்று அன்பளிப்பு வழங்கி கொண்டிருக்கும். இவ்வளவு அன்பளிப்பா அப்படின்னா என்ன கிளம்புங்கன்னு அர்த்தம். நம்ம தான் அது தெரியாம ஆச்சிக்கிட்டு இருக்கோம். பச்சை பரிமளங்கள் பாங்காய் கலந்தரைத்த கொச்சி மஞ்சள் பூசி குளித்ததன் வேணிமேல் சார்ந்து புரிந்து ஜவாத கதம்பம் பூசி காஞ்சிபுரம் வெண்சலவை கண்டையிட்டு சிலைகட்டி ஆடக பொன்மட்டிட்டு அழகுவள்ளி தண்டையிட்டு பாடகட்டு பசுமண் சதங்கிட்டு கால் சதங்கை ஜல் 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 ஆடை கட்டி வந்த நிலவோ கண்ணில் மேடை கட்டி ஆடும் வெள்ளிலோ இவள் ஆடை கட்டி வந்த நிலவோ கண்ணில் மேடை கட்டி ஆடும் வெள்ளிலோ ஓடையில் விதற்று வல்ல காடலில் சிரிக்கும் இவள் கடவிட்டு வந்த மயிலோ நெஞ்சில் கட்டி வாழும் கோயிலோ கோயில் ஆடை கட்டி வந்த நிலவோ கண்ணில் மேடை கட்டி ஆடும் வெள்ளிலோ
துள்ளியாடும் இந்த லோகமங்கை சொந்தமுள்ள ராணி இவள் நாகமங்கை துள்ளி துள்ளியாடும் இந்த லோகமங்கை சொந்தமுள்ள ராணி இவள் நாகமங்கை எல்லையற்ற ஆசையில் ஓடி வந்தாள் தள்ளிவிட்டு போனது தேடி வந்தாள் எல்லையற்ற ஆசை ஓடி வந்தாள் தள்ளிவிட்டு போனது தேடி வந்தாள் தனியே சுமந்து தனியே கிடந்த குடினானே கண்ணாலுடன் கலந்தானந்தமிழ் வாழ் குடினானே துள்ளி துள்ளியாடுகின்ற லோகமங்கை சொந்தமுள்ள ராணி இவள் நாகமங்கை அத்திரையில் பெற்ற மகளோ குழுதும் வள்ளி மலரினத்தவளோ அந்திரையில் பெற்ற மகளோ குழுதும் வள்ளி மலரினத்தவளோ தும்பி உந்தி விழும் இரவையில் ஓடி விளையாடுவளோ சிந்தி வரம் சென்று தானோ எந்த மகிழ்ந்தமானோ தும்பி உந்தி விழும் இரவையில் ஓடி விளையாடி மன சிந்தி வரம் சென்று தானோ தந்து மகிழ்ந்தமானோ அன்பு மனு போடுவது துன்பமில்லை அஞ்சி அஞ்சி வாழ்வதில் இன்பமில்லை வீடு மட்டும் இருந்தால் காலமில்லை வீட்டு மேல் இருந்தால் காலமில்லை எதையும் மறைந்த இருவர் மகிழ்ந்த இருவர் கலந்து உறவாட சரியா கேட்கிறது இவள் கைவளைகள் செய்ய கொடுப்பவளும் செம்மடையில் இருப்பது கைவரில் கேட்ட ரத்னங்கள் மொண்டு துள்ளி குதித்தாடி சோ 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 ஆளோளம் சோங்கிறது என் காதில் எப்படி விழுதுன்னா ஆம்பளையா இருந்தா வா பேசி பார்க்கலாம் சண்டை போட்டு பார்க்கலான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு எனவே வருகிறார் காவல்காரர் ஒரே பெரிய வில்லங்கமான ஆளு தெரியுமா தெரியாதா நெட்டையை நம்பினாலும் குட்டையை நம்ப கூடாதுப்பாங்க இவரை சமாளிச்சு நான் அந்த பிள்ளைய வேற சமாளிச்சு போகுது மாறும் மனது சொன்னல வரவும் மாட்டாப்ல வராம இருக்க மாட்டாப்ல வணக்கம் வாங்க கொரிலா மாதிரி மறைந்திருக்கு என்னங்க இவ்வளவு உத்தரிச்சலா இருக்கு இந்த ரெண்டு அக்கா கணத்துல கைய வச்சுக்கிட்டு இவங்க எப்படா நம்மளை பாடி விடுவாங்க இவங்க முடிக்கிறாங்களே அப்படின்னு வேதனையோட உட்காந்து அப்படி இல்ல எந்திரிச்சு போனவங்களாம் ஒரு நம்பிக்கையில போயிருக்காங்க சரி நல்லபடியா நாடகத்தை நடத்துவாங்க முடிச்சிருவாங்க இவங்க இல்ல நல்லபடியா நாடகத்தை நடத்தி முடிச்சிருவாங்க இவங்க முடிச்சிருவாங்க நம்ம போனோம்னா அப்படின்னு உட்காந்துருக்கோம் இருக்கட்டும் சரி மாப்பிள்ள சந்தையில தான் மாமா கூட்டம் அதிகமா இருக்கும் ஆமா நகை கடையில ரொம்ப விலைவாசி அதிகமா இருக்கும் செல்போன் கடையில இப்ப கூட்டம் அதிகமா வந்துருச்சு வைக்க எடுக்க ஆமா ஆமா ஒரு ஆள் நீ பாக்குறேன் வெறுங்கையிலே இப்படி பேசிட்டு போறாரு ஏன் வண்டு மாதிரி கைய வெறுங்கையை வச்சுக்கிட்டியா பைத்தியம் ஆயிட்டாராம் ஆமா இன்னும் எல்லாரும் இன்னும் கொஞ்சம் காலத்துல பைத்தியமா தான் ஆகணும் நான் சொன்னோன்னா அந்த அக்காவும் எந்திரிச்சிருச்சு கழுமாவளையில இருந்து ஆமா அப்படி கிளப்புறது தானே நீ சொன்னது மாப்பிள்ள அது இருக்கட்டும் உள்ள 2 பொம்பளை பிள்ளை இருக்கு என் தங்கச்சி ஆமா நான் எப்படி 2 பேரும் ஒரே நேரத்துல 2 பேரையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் வாயில விரல வச்சுக்கிட்டா போறது ஒண்ணு என் தங்கச்சி இன்னொன்னு எனக்கு போட்ட ஆளுக்கு ஒவ்வொரு ஆளு அதனால போகுது வரம் தாக்கல விட்டீங்கன்னா பிள்ளை வெளியே வரும் நம்ம எல்லாமே நாதாச்சாச்சு போனோன்னேவா பிள்ளை வந்துடும் போனோடனே பிள்ளை 10 மாசம் ஆனவனதே பிள்ளை வரும் நீங்க எப்படி சொல்றீங்க அப்புறம் போனோன்னு பிள்ளை வரும் இல்ல நீங்க போகுது வரன்னு விட்டீங்கன்னா உள்ள பிள்ளை இருந்து வெளியில வரும்ன்றேன் அப்படியா இப்ப வர்றது யாருன்னு தெரியல குளுக்குச்சிட்டு வேணா உட்காந்து போட்டு பாப்போமா இல்ல அடையாளம் சொல்லுங்க அடையாளம்னா நீங்க எதுவும் சொல்லணும் நானா சொல்ல முடியுங்க இல்லங்க உங்க ஆளுக்கு எங்க ஆளுக்குள்ள அடையாளம் சொல்லுங்க உங்க ஆளுக்கு எங்க ஏன் தங்கச்சி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒரு மச்சம் இருக்கும் இன்னொரு விஷயம் இந்த இடத்துல அதுக்கு நான் பாவாடை தூக்கிட்டு பார்க்க முடியாது அப்புறம் நான் ஒத்துக்க முடியாது எருமாப்ல என் தங்கச்சி பிளாச்சோல மாதிரி ஈ முக்கியம்
பிளாப்பழத்துக்குள்ள இருந்து எடுத்தாதான் இமிக்கும். ஆமா, பிளாப்பழத்தை உள்ள இருக்கிற சொல்ல மாதிரி. சரி, உங்க ஆளு ஓன் தங்கச்சி மாப்பிள்ள பண்ணு மாதிரி. எத்தனை ரூபா? 5 ரூபா பண்ணு. அப்படியா? டிஷர்ட்டை பேக்கரியில் போடுவாங்க. ஆமா, உப்பி இருக்கணும். ஆமா. பிளாக் சொல்லினா என் தங்கச்சி, சரி. பண்ணுன்னா ஓன் தங்கச்சி. அப்ப எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? பண்ணை வச்சு கண்டுபிடி. வாழ்வார் மனது வேகமதாய் கல்லு குத்திருச்சு வழக்கு. நாங்கெல்லாம் ஒரு மாதிரியா? கண் போன போக்கிலே போகலாமா, கால் போன போக்கிலே போகலாமா? கால் போன போக்கிலேனா காலே போயிருச்சு. காலே போயிருச்சு. இப்ப வேற என்ன இருக்கு? என்ன காரணம்? என்ன புரியுதா உங்களுக்கு? தெரியும் தெரியும். எப்படி மாடு மிதிச்சு போச்சு. வலை தப்பி குரமான்களே ஒரு மாதர காணுற நீங்களே, வலை தப்பி குரமான்களே ஒரு மான்மர கண்டிய நீங்களே, குரமான்களே ஒரு மாதர காணுற நீங்களே, நீங்களே, நீங்களே. யார் காணும் சில வேடரே மனையார் குணத்தில் வந்து தேடரே, யார் குணத்தில் வந்து தேடரே. கொண்டே அமுக்கி அமுக்கி விடியல உடம்பெல்லாம் அமுக்கி அமுக்கி வலி எடுத்துருதுங்க. ஏன் தங்கச்சி பலாச்சொல மாதிரி, உங்க தங்கச்சி பண்ணு மாதிரி. அதுதான் அந்த பண்ணு மாதிரினா எப்படி கண்டுபிடிக்கிறது? சாப்பிட்டு பார்த்தா கண்டுபிடிக்க முடியும். ஆமா, உள்ள ஒரு டீ வாங்கிட்டு வாமா, அப்பல பிச்சு இதுல தொட்டு தீர தொட்டு திங்கும் போது தெரியும். அதுதான் பண்ணு மறந்தீங்களா? சரி, நம்ம பிச்சு தின்றுவோம், அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. நம்ம அப்படி ஆளுங்க. ஆனா அந்த பிள்ளை பாவம் இல்லையா? என்ன பண்ண பிச்சு திங்கிறதா பாவமா? ஆமா. யாரு சொன்னா? நான் தான் சொல்றேன். நீங்க வீட்டுல பிச்சுட்டு போயிட்டா நான் என்ன பண்றது? அதை பிச்சு திங்க முடியுமா? ஒமட்டாதா? அது இல்லன்னா இருக்க மாட்டேங்கிறீங்களே. அது ஒமட்டுறது நல்ல வெளுத்தா மட்டும். நம்ம என்ன அப்படியாலா? ஏயா முகரே பேசுறவாரு பேச்சு. யாராவது ஒத்துக்குவாளா அதை? நமக்கெல்லாம் ஒண்ணுமையா? நம்மெல்லாம் வந்து இதுலயே மூழ்கி முத்தெடுத்தாளுங்க. நாக்கெல்லாம் மரத்து போச்சு. சரி மச்சான். சரி மாப்பிள்ள. இது வந்து இப்ப அக்கா தயவுசெய்து கோச்சுக்கிறாதே. நின்றா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. கோச்சுறியா? கூட போயிருங்க. ஆனா பைய தூக்கிட்டு அப்படியே வரிஞ்சு கட்டி அவங்க கோச்சுக்கிட்டு போற மாதிரி நினைக்கிறீங்க. போகவும் மனசு இல்ல, இருக்கவும் மனசு இல்ல. அந்த மாதிரி பிரியாணி பொட்டலாம் கெட்டு போச்சுன்னு வச்சுக்க, போச்சு. சாப்பிடவும் மனசு இருக்காது, தூக்கி எறியவும் காசு போட்டு அதுவும் மனசு வராது. கொஞ்சோண்டு சாப்பிட்டு பார்ப்போமேன்னு எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம்ல, அது ஒரு புழுத்தோட அடிக்கும். சரி மச்சான். சரி மாப்பிள்ள. இந்த பிள்ளைய பார்த்து ரொம்ப சந்தோஷம். தெரியும் தெரியும். இப்ப அம்மா என்ன அம்மா கூப்பிடுறாங்க? அம்மாவை அவங்க அம்மா அது பென்ஷன் வாங்கிட்டு வீட்டுல இருக்கு. என் தங்கச்சி வாங்க வாங்க. மொத்தம் எங்களுக்குன்னா கிட்டத்தட்ட 9 பேர் வருமே, 4 டீ இருக்கு. அதனால அந்த குட்டியை கூப்பிடுங்க. சரி மாப்பிள்ள. இப்போதைக்கு குட்டி கிடைச்சிருக்கு. இந்த கூப்பிடுறேன். தங்கச்சி அம்மா வலிக்கணே, வெளியில இருந்து பாரு, உனக்கு அப்படியே மிரண்டு வருவேன். ஓடியா ஓடியா தோய். நைச்சட்டுக்கார பிக்சர் படம்லாம் கழட்டி ரெடியா வச்சுட்டாரு. இந்த ஊர் தானே? பக்கத்து ஊராக்கா? ரொம்ப தூரம் போணுமா? கொண்டாந்து விட்டு வரவாக்கா? உட்காருங்க. இன்னும் கொஞ்சம் லேசா விடிட்டு 10 நிமிஷம் ஆகட்டும். கருங்கு மூட்டு இருக்கு. ஆமா. டீ ஏன்னா டீ சாப்பிட்டு டிஃபன் போட்டு சாப்பிட்டு அப்புறம் மாடிக்கு பாமா. என்ன பண்றா? செவந்தி செவந்தி அம்பா. செவந்தி என்னவா என்னவா செவந்தி பூமுடிச்ச சின்னக்கா தெரியுதக்கா நீ சிட்டாடோ ஏசர சல்லக்கா முத்த பல்லக்கா அது என்னவோ என்னவோ. 2 பேரை பிடிச்சு எப்படி உட்கார வச்சிருக்கேன் பாரு மல்லு கட்டி. 2 பேரும் போதல் ஜாக பிடிச்சி மல்லு கட்டி. ஆமா ஆமா. ஆடுனா கொட்டை ஆடும்ல பேசாம நீ நானும் ஆடும்போது பப்புன்னு டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு. அவளையும் கூப்பிடுமா? அந்த பொண்ணு டீ குடிச்சுக்கிட்டு இருக்கு, வரட்டும்.
சோடி வந்துருச்சுமா ஏக்கா ஆட வேணாமா இருந்துடல 3 பேர் 3 இதா இருந்தா ஏப்பா ஆட வேணாமாப்பா பாட்டு அவங்க வீட்டுக்கு போகணும்னு உட்காந்துருக்கா இப்ப போய் ஆட சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன விளையாடும் உனக்கு இது தெரியாதா? நான் சொல்லி மலையில் கையாலே மனமனமே விசிறிக்காதே நாடு பொறுக்காதே என் மனசு அரைச்சே குயிலே மயிலே. என்னமோ பாண்டி என்ன பாண்ண அது இடையில அது அந்த இசையோட கலந்த ஒரு சுரம். டீ குடிக்க போச்சாது அண்ணே ஆமா. எதுக்கு கூப்பிட்டீங்க என்னையே எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படி அந்த வரைக்கும் கம்பி அங்கிட்டு மடையுங்க நேரத்துக்கு அப்படித்தான் இருக்கேன் இல்லம்மா ஒரு தடவை செய்ய முடியும் ஓயாமலாம் செய்ய முடியாது நீ ஏதோ வெறி கொண்டு திரி ஓட வரைக்கும் எதுக்கு கூப்பிட்டீங்க? நீ திரும்பி நில்லுவாப்ல டீ குடிச்சீங்களா அப்பா நான் வந்திருக்கேன் ஒன்னே இறக்கி வைக்க சொல்றாங்க அது என்ன அது ஏங்க சரியா சரி அவங்க அண்ணனை தானே சொல்லுவாங்க. நீ போயா நீ இருக்கிறதா எனக்கு அது சரியா சரி என்னைய பார்க்கும்போது உனக்கு ஆமை பிடிச்சது மாதிரியே இருக்கேன் தெரியுமாப்ல யாரு இது? இவர்ரா எவருன்னு? இது பழனி பாபா வந்திருக்காரு பழனி பாபாவா? பழனி பாபா இல்ல பழனிக்கு அப்பா வந்திருக்காரு. அப்படியா? சரியா சொல்லுவேன். எதுக்கு வந்தாரா? இதை பிடிக்க வந்திருக்காரு. எதை பிடிக்க வந்தாரு? மான பிடிக்க வந்திருக்காரு. பாக்குற பார்வையே சரியில்லையே. தெரியல மானம் அப்படியே சென்னையாக்க தெரியும். ஆனா ஒரு நிமிஷம் மாப்பிள சொலையை எடுத்து சாப்பிட்டு விட்டு கொட்டையை கொடுத்துருமாப்ல. ஏய் சாம்பார் வச்சு சாப்பிட சூப்பரா இருக்கு. நானே என்ன பழம் கொட்டைன்னு கிட்ட என்ன? அது வேற பழம் கேட்டாரு. நம்ம இதுல விளையுத தேனு திறமை அவர் கிழங்கு. ஆமா. அந்த கிழங்குல ஒரு கொட்டையை கேட்டாரு. அவர் விதைக்க வைக்கிறானா. இது மான பிடிக்க வந்திருக்காரு. மான பிடிக்க வந்திருக்காரா? தேடி வந்த மான்குட்டி நீங்க பாத்தீங்களா? அவரு நாங்க ரெண்டு பாக்கல. இல்ல அவர் உன்னை இடிச்சுக்கிட்டு வந்தாருன்னா பிரச்சனை கிடையாது. திருப்பி நீ இடிச்சுக்கிட்டு போறோம்னு சொல்லி கால கையில வந்து மிதிச்சிட்டுன்னா போச்சு. என்ன நாங்க ரெண்டு பேரும் மாற்றுத்திறனாளிகள் நான் அந்த பிள்ளை. நீ உள்ள போய் காவல பாரு. வந்தார்ட்ட மான்குட்டி இல்லைங்கிறத சொல்லிட்டு வந்துறேன். அக்கா இப்ப பிறந்த போனுக்கா திட்ட மாட்டேன் பிறந்த போனு யார் இந்த